மக்கள் தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியவில்லை. இவர்களுக்கு மாற்றாக ஒருவர் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார். ஆனால் உங்களை போல ஊடகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் விஜய் சுனாமி என்று சொல்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை கூட இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, ஆனால் அதை சுனாமி என்று சொல்கிறோம். இதற்கு முன்பு இந்த ஆட்சிகள் எல்லாம் பெரும்பான்மையோடு வந்திருக்குது, அதை பற்றி நாம் விமர்சிக்கவே இல்லை. ஒரு கேள்வி, விஜய் ஏன் சுனாமின்னு நானே சொல்லியிருக்கேன். அவர் எந்த கூட்டணியோடு நிற்காம 35% பெற்றார். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 33 விழுக்காடு தான் பெற்றார். இவ்வளவு அருகிலே நான் விஜயை பார்த்ததே கிடையாது, பார்ப்பேன் என்று கனவு கண்டது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதற்கு விலையாக என் மகனை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான சமுதாயத்தை விஜயினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து. ஆமா, அவர்கள் என்ன சுதந்திர தியாகிகளா, மொழி தியாகிகளா? எதற்காக அவர்களுக்கு அரசு வேலை? ஒன்றும் கிடையாது. ஒரு விபத்திலே ஏற்பட்டது, அதை விட கள்ளச்சாராயத்தை விற்க போய் அங்கே குடித்து இறந்தவர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? அண்ணாமலை பாரதிய ஜனதாவுடைய அடிப்படைத்துவமான ஹிந்துத்துவம், பாரதிய ஜனதாவின் அடிப்படைத்துவமான இந்தியாவை ஆளுகிறது ஹிந்துத்துவா, ஹிந்து ராஷ்டிரா, இதிலிருந்து மாறுபட்டு உறுதியாக கிடையாது. வணக்கம் நேயர்களே, ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக இன்று பல்வேறு ஆளுமைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகராகவும் தமிழ்நாடு மற்றும் தேசிய அரசியலில் ஏற்படுகிற சமகால நிகழ்வுகள் குறித்து திரு நித்யானந்தம் ஐயா அவர்களோடு முகமுகமாக கதைக்கப் போகிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய எமது சிறப்பு விருந்தினர் நித்யானந்தம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம். தமிழ்நாடு தொலைக்காட்சி ஆடுகளம் நிகழ்ச்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் இப்போ இந்த அரசு நடக்கல, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவரை அரசியலிலே களம் காணாதவர் விஜய் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர். அவர் வெற்றி பெறுவார் என்று அவரே நினைத்திருக்க மாட்டார். எந்த கருத்து கணிப்புமே, ஒரு கருத்து கணிப்பை தவிர கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவார் என்று சொல்லவில்லை. அந்த சூழ்நிலையிலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், மக்கள் தமிழகத்தில் திராவிட இயக்கங்களுடைய அட்டூழியங்களை பொறுக்க முடியவில்லை. இவர்களுக்கு மாற்றாக ஒருவர் வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த இடத்தை நிறைவு செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார் என்று கருதி அமைதி புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படி அமைதி புரட்சியை செய்கின்ற பொழுதும் கூட அவருக்கு பெரும்பான்மை அளிக்கவில்லை. அதுதான் தமிழ் மக்களுடைய வாக்காளர்களுடைய சிறப்பு. பெரும்பான்மை கிடைக்கல, 108 கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களை போல ஊடகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் விஜய் சுனாமி என்று சொல்கிறார்கள். ஒரு பெரும்பான்மை கூட இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது, ஆனால் அதை சுனாமி என்று சொல்கிறோம். இதற்கு முன்பு இந்த ஆட்சிகள் எல்லாம் பெரும்பான்மையோடு வந்திருக்குது, அதை பற்றி நாம் விமர்சிக்கவே இல்லை. ஒரு கேள்வி, விஜய் ஏன் சுனாமின்னு நானே சொல்லியிருக்கேன். அவர் எந்த கூட்டணியோடு நிற்காம 35% பெற்றார். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் 33 விழுக்காடு தான் பெற்றார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஆட்சியிலே அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்திலும் கூட அவர் குறைந்த நாட்களில் தான் தமிழ்நாட்டு வாக்காளர்களை சந்தித்தார். ஆனாலும் 35 விழுக்காடு பெற்றிருக்கிறார். அது சுனாமி தானே? 33, 35 என்று சொன்னீர்கள். எம்ஜிஆர் அவர்கள் 33 பெற்று சட்டமன்றத்திலே பெரும்பான்மை பெற்றார். ஆமா, அது உண்மைதான். ஆட்சி செய்வதற்கு விழுக்காடு தேவையில்லை, ஆட்சி செய்வதற்கு இடங்கள் தேவை. பெரும்பான்மை பெற்று விட்டார். அதை எம்ஜிஆர் செய்தார். இவர் 40 விழுக்காடு பெற்று கூட பெரும்பான்மை இல்லை என்று சொன்னால் ஆட்சிக்கு வர முடியாது. இப்ப கூட்டணிகள்லாம் நடந்திருக்கு. இப்ப கூட்டணி என்று சொல்லி யார் யாரெல்லாம் விஜயை எதிர்த்து மிக கேவலமாக பரப்புரை செய்தார்களோ அரசியல்ல, அவர்கள் தான் அந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சார்ந்தவர்கள் தான் விஜயை இன்றைக்கு ஆதரித்து விஜய் ஆட்சிப்படுத்தல வந்திருக்கின்றார்கள். இது எத்தனை நாளுக்கு ஓடுவோம் என்ற சந்தேகம் அவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திமுகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு நபருக்கு கூடிய நம்முடைய டிடிவி அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை கூட குதிரை பேரம் இல்லை என்று சொன்னாலும் கூட தன் பக்கம் இழுப்பதற்கு பெயர் தான் குதிரை பேரம்.
நீங்க பேசுறது எனக்கு புரியவில்லை. தலை சுத்துது, காலும் சுத்துது. சொல்லுங்க. உண்மையை சொல்றீங்களா, விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறா? ஒண்ணு ஒழுங்கா பேசுங்க. பேசிக்கிட்டு இருந்தாப்புல குதிரை பேரம் இல்ல, இதத்தானையா பேசிக்கிட்டு இருக்கோம். குதிரை பேரமா, கழுத பேரமா, ஒட்டக பேரமான்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல குதிரை பேரம் இல்ல. ஏன்னா விஜய்க்கு நீங்க ஆதரவு. குதிரை பேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இதற்கு என்ன பேருன்னு கேட்கிறேன். என்ன பேரு? ஒட்டக பேரமா, கழுத பேரமா? அது யானை பேரமா கூட இருக்கட்டு. விஜய் இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நல்லவன்னு சொல்லி அவ்வளவு பேரையும் காசு கொடுத்து இழுக்கிறியான்னு கேக்குறாங்க. உண்மைதான். ஆமா, அது தப்பு தானே? சும்மா வரக்கூடியவங்களா? அதிமுக இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மனுஷன் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியில முதல் வேட்பாளராக டி நகர்ல போட்டிட்டு 4000 ஓட்டை வாங்கிய ஒரு வேட்பாளர். நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்தா இப்படி பேசுவீங்களா? அது நீங்க ஆதரிப்பீங்களா? நீங்க திராவிட இயக்கங்களை சார்ந்த பெரும்பாலோர் காசு இல்லாமல் தூசு கூட தட்ட மாட்டார்கள். உண்மைதான். எப்படி விஜய் பக்கம் செல்வார்கள்? அப்ப காசை கொடுக்கறது சரியில்லை, சரிதாங்கிறீங்க. தவறுன்ற என்ன பேசுறீங்க ஐயா? மண்ட குழம்புது. அதை நம்பித்தான் விஜய் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். காசை கொடுக்கிற தப்பு. அப்ப விஜய் he is committed mistake. He is committing mistake. He attempted to commit mistake. ஆனா மக்களும் எதிர்க்கட்சியும் இதை கேள்வி கேட்ட உடனே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி பலரோட ஆலோசனைகளையும் பெற்று மீண்டும் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து நான் உங்களை வெற்றி பெற செய்கிறேன் என்று சொன்னதாக அந்த கட்சி தலைவர்களை சொல்லுகிறார்கள். ஐயா, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க தெளிவான பதில் கூறணும். அழகா சொல்லிட்டீங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த சமூகம் என்னதுன்னா பிரைப், இதை ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. இந்திய ஜனநாயகத்தில் ஊழல் ஒரு பெரிய விவகாரம் இல்லையா அப்படின்னு மக்களும் பேசுறாங்க. நீங்க பேசுறது நியாயமா? இல்ல ஊழல் காசு கொடுத்தா தான் வருவான்னு அது நியாயப்படுத்துறீங்களா, ஜஸ்டிஃபை பண்றீங்களா? நான் நியாயப்படுத்தல, நிலையை சொல்லுகிறேன். நிலையை சொல்லுகிறேன். நிலையை சொல்றீங்களா? இப்ப அவர் செய்யறது தப்பா இல்லையா? மிகப்பெரிய தவறு. அப்போ சொல்லுங்க. ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அவர் எதை சொல்லி மக்கள் மத்தியிலே எதை சொல்லி வெற்றி பெற்றாரோ அதற்கு எதிராக சென்று கொண்டிருக்கின்றார்கள். தீய சக்தி என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் சொன்னார்கள்? ஏன் சொன்னாங்க? ஊழல் காரணம் தானே. கரெக்ட். வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? பெரியாரை இவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதை காரணமாக சொல்ல முடியாது. எனவே ஊழல் என்ற ஒரே காரணத்தை வைத்துதான் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று சொன்னார்கள். எம்ஜிஆர் அவர்களும் தீய சக்தி என்று தான் சொன்னார்கள். ஆக இந்த தீய சக்தியை ஒதுக்குவதற்கு ஒரு சரியான ஆள் விஜய் கிடைத்திருக்கிறார். நம்பினார்கள் அவரை. அவருடைய ரசிகர்கள் எந்த அளவிற்கு நம்பி அவர் மீது ஒரு பாசத்தை பொழிந்தார்கள் என்று சொல்வதா, பைத்தியக்காரத்தனத்தை செய்தார்களா என்று சொல்வது ஒரு பெண் பேசிய காணொளியிலே நான் பார்த்தேன். இவ்வளவு அருகிலே நான் விஜயை பார்த்ததே கிடையாது, பார்ப்பேன் என்று கனவு கண்டது கூட கிடையாது. ஆனால் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதற்கு விலையாக என் மகனை கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். பையனை செத்து போனான். ஆமா. அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான சமுதாயத்தை விஜயினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து. இது பயங்கர கொடூரமான ஒரு சமுதாயம். ஏன்னா ஒரு தாயா பேயா என்று கேட்கக்கூடிய அளவுல ஐயா, இந்த சமூகத்தினுடைய மாற்றத்தை பத்தி பேசணும். தன் பெத்த பிள்ளைக்கு நஞ்சை கொடுத்து ஒரு பிரியாணிக்காரனோடு ஓடி போன சமூகத்தை நினைத்து பல நாட்கள் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டியது. தன் செத்த பிள்ளை இழந்து விட்டால் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு மாறி இருக்காங்க. அதுக்கு அது விபத்தினால் ஏற்பட்டது. இது அவருடைய நோக்கம் அல்ல. விஜய் இப்படி எல்லாம் நீங்கள் அழிந்து போங்கள் என்று அவருடைய நோக்கம் அது இல்ல. அவருடைய நோக்கம் எப்படி அதுவாக மாறுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். விபத்தினால் இது ஏற்பட்டது என்று சொன்னால் அமைதியாக தாய் இருந்திருந்தால் விபத்து. ஆனால் பக்கத்திலே இருந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததிலே மகிழ்ச்சி, அதற்கு விலையாக மகனை கொடுத்தேன் என்று சொல்வதற்கு பொருள் இருக்கிறது. எப்படி அந்த தாயால் அதை சகித்துக்கொள்ளும் அந்த மாதிரியான சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார் அவர் அறியாமலேயே. இப்பொழுது அவர் அறிந்தே அந்த சமுதாயத்தை என்ன செய்கிறார்? அரசு வேலை ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கிறார். 41 பேருக்கு. ஆமா, அவர்கள் என்ன சுதந்திர தியாகிகளா, மொழி தியாகிகளா? எதற்காக அவர்களுக்கு அரசு வேலை? ஒண்ணும் கிடையாது. ஒரு விபத்திலே ஏற்பட்டது. அதை விட கள்ளச்சாராயத்தை விற்க போய் அங்கே குடித்து இறந்தவர்களுக்கு என்ன கொடுத்தீர்கள்? நம்ம பேசியிருக்கோமே, எத்தனை நாள் பேசியிருக்கோம். ஆமா, கள்ளக்குறிச்சி அந்த ஊர்ல. யாருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்று கூட நிர்ணயிக்க முடியாத தெரியாத ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். தன்னை விரும்பி வந்தவர்களுக்கு அரசு வேலை என்று சொன்னால் 5 ஆண்டுகளிலே அவர் போய்விடலாம். சரி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, தவறான பாதையில் அரச பணத்தை காவு கொள்வது, பொது சொத்தை அழிப்பது, சமூக சிதைவுகளை ஏற்படுத்துவது எல்லாம் இந்த ஆட்சியில் நடக்குது. நீங்க சொன்னீங்க 40 நாட்கள் கூட நடக்குது. கரெக்டா 60 நாட்கள் ஆயிருக்கு. மே மாதம் 10ஆம் தேதி, இன்றைக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி.
65 நாட்கள் கடந்த பிறகு இந்த ஆட்சியின் மீது இவ்வளவு, அதாவது ஊழல்கள் சில இடங்கள்ல வந்ததாக சொல்லப்படுகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி குதிரை பேரம் ஆரம்பித்திருக்கிறது. பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு இன்னும் 58 மாதங்கள் இதோட போக்கு எப்படி இருக்கும்? இந்த விஜய் அவர்களை இந்த அளவிற்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு மாபெரும் தவறுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது பொறுப்பான எதிர்க்கட்சிகளாவது இருக்கிறதா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் திமுக, அதிமுக 2 பேருமே பங்காளிகள் என்று கடந்த சட்டமன்றத்தில் சொன்னார்கள். ஆனால் அது நமக்கு புரியவில்லை. ஆனால் விஜய் வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இருவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முன்வந்தார்கள் என்பதை கட்சி தலைவர்களே சொல்லுகிறார்கள் வெளிப்படையாக. இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற எதிர்க்கட்சிகள், ஆள விடக்கூடாது என்று சொல்லுகின்ற எதிர்க்கட்சிகள், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இப்படிதான் இருக்கிறாங்க. இது எத்தனை நாளுக்கு தாங்கும்? இது 5 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய அதிருப்தியை ஆன்டி இன்கம்பன்சி பெற்றது. இது எத்தனை மாதங்களிலே ஆன்டி இன்கம்பன்சி வரும் என்று சொல்ல முடியாது. இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால், அண்ணாமலை என்கின்ற ஒரு பெரும் ஜாம்பவான் அமைதியாக ஒரு புரட்சி செய்கிறார். அவருடைய ஸ்பீச்சில் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். இந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இளம் பிள்ளைகளாக இருக்காங்க, அவர்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனாலும் 31 ஒரு மாற்றம் வரும் என்கின்றார். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அண்ணாமலை அவர்கள் சொல்வது என்பது 100க்கு 100 ஒரு பழுத்த அனுபவமிக்க பெரியவர் கூட சொல்ல முடியாத அளவிற்கான ஒரு பேலன்ஸ்டு கமெண்ட். வந்திருக்கிறவர்கள் புதியவர்கள், அவர்களுக்கு காலம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். கண்டிப்பா கண்டிப்பா. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் 67 திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பொழுது நான் கடுமையாக இவர்களை விமர்சிக்க மாட்டேன். அண்ணாதுரை அவர்கள் இதுவரை ஆட்சி பொறுப்பில் இருந்தது கிடையாது, திமுக இருந்தது கிடையாது, முதல் முறையாக வந்திருக்கிறார்கள், அவர்கள் அதை படிக்க வேண்டும், அதனால் அவர்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், ஒரு 6 மாதம் அவர்களை இதை படிப்பதற்கான நேரமாக எடுத்துக்கொள்வதற்கு நான் அனுமதிப்பேன், விமர்சனம் செய்ய மாட்டேன் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு அண்ணாமலையும் ஓராண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமையிலே ஓராண்டு எந்த குறையும் இல்லாத அளவில் மிகச் சிறப்பாகத்தான் செய்தார்கள். யாருமே குறை சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அப்படி சிறப்பான ஆட்சி கொடுக்கக்கூடிய நேரத்தில் விமர்சனம் எழவில்லை. அவருக்கு பின்னாலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய விமர்சனங்கள் அதிகமாகியது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் கட்சி என்று பெயர் எடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப கட்சி என்று பெயர் எடுத்தது. குடும்ப கட்சியாக இருந்தாலும் கூட அது சமூக நீதி என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு பொருள் என்ன என்று மக்களுக்கே புரியாமல் போகக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனமாக மக்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு தான் ஒரு மதவாத அடிப்படையிலான ஆள் இல்லை, இஸ்லாமியர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் கொஞ்சம் தள்ளி போய்விட்டு நான் இப்பொழுது எல்லாரோடும் நெருக்கப் போகிறேன் என்ற ஒரு புதிய மண்ணுக்கான கோஷத்தை எழுப்புகிறார். எப்படி பார்க்கிறீர்கள்? மிக தெளிவாக அண்ணாமலை அவர்கள் நான் ஒரு ஹிந்து என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அது தப்பில்லையே. நான் ஒரு இந்தியன் என்று சொல்லுவதிலே பெருமைப்படுகிறேன், பெருமிதப்படுகிறேன். ஒரு நேஷனலிஸ்ட்ங்கிறார் என்று சொல்லிவிட்டு அவற்றையெல்லாம் நான் வீட்டில் வைத்து விட்டுத்தான் வெளியே சமூகத்திற்கு வருகிறேன். ஜாதி மதங்களை வீட்டில் வைத்துவிட்டு நான் வெளியே வருகிறேன். அவர் பூட்டி வைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல, நீங்க எல்லாம் பூட்டணும்னு அவர் சொல்லல, எங்கேயுமே சொல்லல. அவர் தான் செய்வதை சொல்லி இருக்கின்றார்கள். எதற்காக அப்படி சொன்னார்கள் என்பதுதான் உங்களுடைய ஐயமாக இருக்கிறது, கேள்வியாக இருக்கிறது. ஒரு சமூகத்திலே நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டிலே ஜாதி மதம் எதற்காக இருக்கிறது, எதற்காக உண்டானது? ஒரு வீட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் ஏற்பட்டப்பட்ட பழக்கம்தான் ஜாதி மதங்கள் இவைகள் எல்லாம், வழிபாட்டு முறைகள் இவைகள் எல்லாம். இதில் கடைபிடித்தால் அவர்களுக்கு தெரிந்தவர்களை வைத்து அவருடைய குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை தேடுவதோ பெண் தேடுவதோ குடும்பம் நல்லபடியாக நடப்பதையோ நாம் கண்காணிக்க முடியும். வேறு யாரையோ திருமணம் செய்து கொண்டு போய்விட்டால் அதை கண்காணிக்க முடியாது என்ற அளவிலே தான் அன்றைக்கு துவங்கியது இந்த இது கட்டமைப்பு. அது சரியா இல்லையா என்பதை இன்றைக்கு நடக்கின்ற நடப்புகளிலே நீங்கள் முடிவுக்கு எடுத்துக்கலாம். நான் என்ன கேட்க, நான் சொல்ல விரும்பல. நான் என்ன கேட்க, நீங்க சனாதனத்தை வர்ணாசிரத்தை சரி என்று சொல்கிறீர்களா? அதுக்கு பேர் வர்ணாசிரம் இல்லையா? அப்ப என்ன பேர் இருக்கு? வர்ணாசிரமம் என்பது உங்களுக்கு 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது கிருஷ்ணன் உண்டாக்கி. அது நம்ம பலமுறை பேசிட்டோம், அது ஒரு நீண்ட டாபிக். இப்ப நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் கேட்ட கேள்வி அதுவும் இல்லை.
நான் அண்ணாமலை பற்றி கேட்டேன். வர்ணாசிரமம் என்ன சொல்லுது? நான் அண்ணாமலையை பற்றி கேட்டேன். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? சாதியை பார்த்து, குலத்தை பார்த்து, கோத்திரத்தை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். அது வீட்டுக்குள்ள நீங்கள் பழகுகின்ற பொழுது நீ என்ன ஜாதி என்று கேட்டு பழகக்கூடாது. வேட்பாளரை நிறுத்தும் போது இங்க எந்த ஜாதி இருக்கிறது? ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறார், அவள் திருமணம் செய்வதற்கு என்ன தடை? காந்தர்வ திருமணம் என்று அந்த காலம் அது மாதிரி விலக்குகள் இருந்தன. அந்த காலம் இப்போது கேட்கின்றேன், விலக்குகள் இருக்கிறது. இப்ப நான் ஒன்று கேட்க, உயர் சாதி பெண் ஒன்று இருக்கிறார். நல்ல கவனிங்கள், இன்றைக்கு ஆதிக்க படுகொலைகள் நடக்கிறது. உயர் சாதி பெண்ணை ஒரு தலித், ஒரு அருந்ததி, ஒரு பறையர் சமூகத்தை, ஒரு தேவேந்திர குல வேளாளர், ஒரு பிராமண பெண்ணை அவன் விரும்புகிறான். திருமணம் நடக்கலாமா கூடாதா? தாராளமாக மனமுத்தால் அது திருமணம். நான் கேட்பது சூட்சமான கேள்வி இல்லை, நேரடி கேள்வி. நான் நேரடியாகத்தான் பதில் முடிக்கலாம், அதில் ஒன்றும் தடை இல்லை. மனம் ஒன்றுபட்டால் அது திருமணம் என்று சொல்கிறார். சரி, இப்பொழுது நீங்கள் இந்த கேள்வியை சொல்கின்ற போது இப்ப அண்ணாமலை சொன்னதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. ஒன்றுதான். நான் சொன்னது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்ல. வீட்டுல பார்க்கிற கல்யாணமாக இருந்தால் அவர்களுக்கு அறிமுகமானவர்களோடு பேசி நடத்துவார்கள். நாம் விரும்பி செய்வது என்று சொன்னால் வெளியிலே நமக்கு அறிமுகமானவரை வைத்து செய்து கொண்டு சிறப்பாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் பெரியவர்கள். ஆனால் அது இன்றைக்கு பெரும்பாலான விஷயங்களிலே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஆனா நீங்கள் பேசுவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோலும் முறியக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது. என்னையா பேசுறீங்க? நான் அப்படி சொல்ல, பெரியவர்கள் சின்னவர்கள், சின்னவர்கள் பெரியவர்கள், மனமுத்தால் திருமணமா இல்லையா? ஆமா. பாம்பும் சாகக்கூடாது, பெரியவர்கள் சின்னவர்கள் பேசாதீங்க. ஆசீர்வாதம் பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டியதான் நம்முடைய பண்பு. பெரியவர்களிடத்துல ஆசை பெறுவது நம்முடைய பண்பு அல்லவா? எந்த பெரியவர் இதை ஒத்துக்குவாரு? எந்த மதத்துல ஒத்துக்குவான்? எந்த சாதியில ஒத்துக்குவான்? உங்களுடைய காதல் புனிதமானது என்று நீங்கள் கருதினால், உங்களுக்கு அது அத்தனை தேவை என்று கருதினால், உங்களுடைய தாய் தந்தையரை உங்களால் திருப்திப்படுத்த முடியாதா? பிறகு எப்படி உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துவீர்கள்? சரி, இப்பொழுது நம்ம காதல் சம்பந்தம் இல்லாம கொஞ்சம் ட்ராக் அப்படி மாறுறோம். அப்படி தமிழ்நாட்டுக்குள்ள திரும்பி அரசியல். அண்ணாமலை அவர்கள் சொன்னதுல எந்த தவறும் கிடையாது. அண்ணாமலை சமூகத்திலே எந்த ஜாதி மத வேறுபாடுகளை கொண்டு ஒருவரை பார்க்க கூடாது. பாரத மக்களாக, பாரத தாயின் மக்களாக, தமிழ் பேசக்கூடிய மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் தமிழர்களாக பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அண்ணாமலை பாரதிய ஜனதாவுடைய அடிப்படைத்துவமான ஹிந்துத்துவா, பாரதிய ஜனதாவின் அடித்துடைத்துவமான இந்தியாவை ஆளுகிறது ஹிந்துத்துவா, ஹிந்து ராஷ்டிரா, இதிலிருந்து மாறுபட்டிருக்கிறது. உறுதியா கிடையாது. எப்படி? ஹிந்துத்துவா என்பது நீங்கள் தவறாக புரிந்து கொண்டால் எப்படி சொல்வது? நான் எங்க தவறா போட போறவங்க கேள்வி கேட்கிறீங்க. போறவெல்லாம் மாட்டுக்கு திங்கிறான்னு அடிச்சாச்சுன்னா அது என்ன ஹிந்து? ஒரு மண்ணும் கிடையாது. வெட்டினா தலை குத்துற பசுமாட்டை, அதாவது அந்த சட்டத்தினுடைய பேரே என்ன வைத்திருக்கிறாங்க? அந்த சித்தம் அண்ணாமலை அண்ணாமலையுடைய போக்கு மாறி இருக்கு. அதற்கு பெயரே பசுவதை தடை சட்டம். காளை வதை தடை சட்டம் இல்ல. பசுவை தாயாக மதிக்கின்றார்கள். சரி, நான் என்ன கேக்குறேன், சரி பசுவையே அறுத்து தின்னு போட்டாயா, அவனை போய் சாகடிக்கணுமா? ஒரு பசுக்காக ஒருவன் சாகலாமா? தப்புதான். நாட்டுல சட்டம் இருக்கு ஐயா. பசு சாப்பிடக்கூடாது. ஒரு ஹிந்து மனிதன் கோமாதாங்கிறான், அதனுடைய சிறுநீரை பிடித்து கலக்கலாம், அவன் நம்பிக்கை. நான் இதை ஹிந்துவோ பசுவாவோ பார்க்கவில்லை. சிலருடைய குணாதிசயங்கள் ஒன்றுமில்லாத விஷயத்துக்கே அடித்துக் கொள்ளுகிறார்கள். இப்ப நான் என்ன சொல்றேன், தலிபான் தலிபானிசம், தாலிஃப்ங்கிறவன் இஸ்லாமை வணங்கணும்னு சொல்றான், ஃபோர்ஸபிளா கொள்றான், அது தவறு. அதே மாதிரி ஷியாட்டி ஹிஸ்புல்லாக்கள், ஹவுதிகள், ஏமன்ல இருக்கிற குரூப்கள், ஜிஹாதிகள், முஜாஹிதீர்கள், அன்சாரிகள், உலக அளவுல இவ்வளவு பெரிய புத்தகமே எழுதி வச்சிருக்கோம். நம்ம நானே எழுதிக்கிட்டே இருக்கேன், 640 பக்கம். இவர்கள் எப்படி ஃபோர்ஸபிளா ஒரு கன்வென்ஷன் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடுத்தவர்கள் மீது திருப்புகிறார்களோ, அப்படிப்பட்ட ஹிந்துத்துவாவை எப்படி நியாயம் என்று சொல்லி, அதுக்கு பேர் ஹிந்துத்துவா கிடையாது. அது வன்முறைத்துவா. ரைட். இப்ப அண்ணாமலை அடிப்படைத்துவமான தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு அனைவரையும் ஒன்றிணைக்க முயல்கிறார். அப்படித்தான் பார்க்கிறேன். பிஜேபி ஒன்றிணைக்கவில்லை என்று சொல்வதற்கு நான் ஆள் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அதை அங்க கேட்டுக்கணும். ஆமா. ஆனா இவர் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது அத்தனை மதத்தை சார்ந்தவர்கள் இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை, இவரை பார்த்த பார்வை இப்பொழுது சற்று வேறுபாடாக இருக்கிறது. என்ன என்று நான் ஆய்ந்த பொழுது நான் என்ன என்று சொல்லியாக வேண்டும் என்றுதான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள். அனுபவம் பேசியிருக்கிறது. சரி, அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட அனுபவம் பெற்றுட்டார். ஆமா. இன்னைக்கு பிஜேபிக்குள்ளேயும் கூட அவருக்கு மேல பல எதிர்ப்புகள் இருக்கு, அதை விட்டுரும். இப்ப அண்ணாமலையின் வரவு கொங்கு மண்டலத்தில் அவர் அழகாக கால் பதிப்பார். எஸ்பி வேலுமணி,
செந்தில் பாலாஜி, எடப்பாடி பழனிசாமி, இந்த நான் 3 ஜாம்பவான்களோடு, வெள்ளாள கவுண்டர்களோடு நானும் ஒரு கவுண்டராக அவர் அங்கே நல்ல கால் பதிப்பார், அதில் டவுட் இல்லை. இப்போ விஜய் வந்து ஒரு நீங்க சொன்னீங்க மொராலிட்டிக்கு எதிராக பார்க்கிறார். அடுத்த கட்சிகளெல்லாம் உள்ள இருக்கிறார். இந்த போக்குன்னு 58 மாசத்துல மீண்டும் திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு வரவில்லையோன்று வராம போயிருமா? உறுதியாக திமுக இந்த நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டிருப்பார்களே, ஆனால் ஒழுங்கான எதிர்கட்சியாக செயல்படுவார்கள். சனாத்தனத்தை ஒழிப்பேன் என்று சட்டமன்றத்தில் பேசுவது கிடையாது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆமா, அது என்ன பிரயோஜனம்? அதான் சொல்ல வரேன். அது ஒரு பொதுக்கூட்டம் இல்ல, அங்க அதுக்கு அவசியமே இல்லை. இது போன்று எதிர்கட்சி தலைவர் செயல்பட்டால் நிச்சயமாக அந்த இடத்தை நிரப்ப முடியாது. விஜய் தான் மீண்டும் நீடிக்கணும். சரி, இப்ப டிஎம்கே பார்க்கணும். இப்போ விஜயனுடைய போக்கு எப்படி இருக்கு? இப்போ அவருக்கு வந்து பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுடைய வாக்குறுதியில் உங்களுக்கு தெரியும், 4.5 லட்சம் கோடி பட்ஜெட்ல இம்பாசிபிள், எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. இந்த போக்கள் மக்கள் எப்படி போக்குறாங்க? ஆனால் பொதுமக்களிடத்தில் இன்னும் அவருக்கு எதிராக ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி 2 மாசத்துல உருவாகலையே, உருவாகாத, அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. திமுக மீது உள்ள ஆன்டி இன்கம்பன்சி வெளிப்படவே இல்லையே, கடைசி வரைக்கும் வரல. ஆமா, ஆனா மாற்றி போட்டார்களா இல்லையா? பணம் வாங்கியும் மாற்றி போட்டார்கள் வாக்காளர்கள். ஆமா, அவர்கள் மலைகளை திருடினார்கள், மக்களை சீட்டமாக நினைத்தார்கள். 1000 ரூபாயை கொடுத்து மக்கள் ஓட்டு போடுவான் நம்பினான். அதன் அடிச்சுவட்டிலே தான் இப்பொழுது விஜய் வந்து கொண்டிருக்கிறாரோ என்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அவருடைய மந்திரிகள் அதை செய்கிறார்கள், அமைச்சர்கள் அதை செய்கிறார்கள். அதை இவர் கண்டிப்பதாக தெரியவில்லையே. சரி, விஜய் அமைச்சர்களின் மீது சில ஊழல் குற்றச்சாட்டு இப்போது வந்திருக்கு. அதை பத்தி அதைத்தான் சொல்றேன். அது என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். என்ன வந்திருக்கு? கோயில் சொத்துக்களை பற்றி சொன்னார்கள். 25,000 கோடிக்கு பொறுமானம் உள்ள கோயில் சொத்துக்களை யாருக்கு மாத்தினார்? யாருக்கு மாத்தினாங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த யாருடைய சொத்து? அது கோயில் சொத்து. அது கோயில் சொத்து. அது இல்லை என்று சொல்லுகிறார்களே, அமைச்சர் சொல்லுகிறாரு அது கோயில் சொத்து கிடையாது. அவரு ரமேஷ் தானே அவரு? ஆமா, அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். இருந்தா என்ன, அங்க என்ன ஜாதி? அவருக்கு உண்மை தெரியணும்ல, ஓரளவுக்கு தெரியணும்ல. இல்லையே, தெரியலையே. தெரியணும்ல, அவரு சத்தியத்தை தெரியணும்ல. தெரியலையே, அதைத்தான் சொல்ல வரேன். ஏன் கோயில் சொத்து எடுத்து குலநாசன் சொல்லி கோயில் சொத்து எடுத்து எவனுக்கு கொடுக்க முடியும்? கோயில் சொத்தை யாருமே கொடுக்க முடியாது. அது எப்படி? அது மூலாதாரமா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சொத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுகிறார்களே, அதுக்கு சட்டத்துல இடம் இருப்பதாக சொல்லி அந்த சட்டமே தடை போட்டிருக்கிறது இந்த பதிவை. ஆனாலும் கூட இவர்கள் சட்டப்படி அது கோயில் சொத்து கிடையாது என்று வாதம் செய்கிறார்கள். என்ன வாதம் செய்யறாங்க? கோயில் சொத்துக்கு, கோயிலுக்கு தெய்வத்துக்காக கொடுக்கப்பட்டதில்லை, தெய்வத்துக்கு பணி செய்பவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். இனாம் இடம் என்று சொல்லுகிறார். இனாம் இடம் என்றால் அரசாங்கத்தினுடைய இடமா? சரி, இனாம் யாருக்கு கொடுத்தது? நிறைவு கேள்வி. கோயில்களுக்கு. நிறைவு கேள்வி. இந்த ஆட்சிக்கு 10க்கு எத்தனை மார்க் போடுறீங்க? இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. 10க்கு எத்தனை மார்க் போட்டா? இப்போதான் துவங்கி இருக்கு. 10க்கு எத்தனை மார்க்? ஒரே கேள்விதான். இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. இந்த ஆட்சி இதுவரை மதிப்பெண்களே பெறவில்லை. ஐயா, நான் மண்டே குழப்பாதீங்க, நானே குழம்பி போய். இந்த ஆட்சி இன்னும் மதிப்பெண் பெறுவதற்கான பயிற்சியையே எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொல்றேன். அப்போ மதிப்பெண்ணே போட முடியாது. இன்னும் அவர்கள் பயிற்சியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், தேர்வுக்கு வரவில்லை. 10க்கு 6, 4, 3 எப்படி ஏதாவது செஞ்சாதானே சொல்ல முடியும்? வெற்று காகிதமா இருந்தா என்ன செய்ய முடியும்? வெற்று காயத்துல நான் வேணா ஒரு மாணவன் மீது அக்கறை கொண்டு ஒரு 5 மார்க் போட்டுப்போம் 100க்கு. அந்த மாதிரி 10க்கு இல்ல. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, சும்மா 0 போட வேணாலும் ஒரு 5 போட்டு விடுவாங்க 100க்கு. அந்த மாதிரி போட சொல்றீங்களா? நீங்க எத்தனை போடுவீங்கன்னு கேட்டா இது வெற்று காகிதம், இதுல என்ன மதிப்பெண் போடுவதுன்னு நான் உங்களை கேட்கிறேன். ரைட். நேயர்களே, இன்றைக்கு நம்ம இந்த அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள், அண்ணாமலையுடைய தமிழ்நாட்டுடைய எழுச்சி, அடிப்படை மதசார்பு, ஊழல், இது விஷயம்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஒரு 20 நிமிஷம் தான் பேசினோம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய மரியாதைக்குரிய சிறப்பு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை தொலைக்காட்சியுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நம்முடைய விருந்தினரோடு விடைபெறுகிறேன். நன்றி. நேயர்களுக்கு என்னுடைய நன்றி. நித்யானந்தம்.